நீங்கள் யோசேப்பினுடைய வாழ்க்கையை வேதத்துல வாசிப்பீர்களானால் அவன் போத்திபாருடைய வீட்டிற்கு உள்ளே போகும்போது அவனுக்கு தகுந்தது மாதிரி எல்லாமே அங்க இல்லை. எல்லாமே அவனுடைய வீட்டில் இருக்கும்போது என்ன நடந்துருச்சு? அவன் வீட்டில் இருக்கும்போது அப்பா வந்து அவன் பக்கத்தில் படுக்க வைப்பாரு. இப்போ போத்திபாருடைய வீட்டில் அவங்க அப்பா அவனை பக்கத்தில் படுக்க வைக்கிறதுக்கு யாரும் இல்லை, அவன் தனியாக தான் படுத்திருக்கணும். அதே போல அப்பாவுடைய வீட்டில் இருக்கும்போது பல வர்ண அங்கி அப்படின்னா எல்லாரை விட ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ட்ரெஸ். ஆனால் போத்திபாருடைய வீட்டுக்கு போகும்போது அப்படி அல்ல, அடிமையினுடைய வஸ்திரம். அப்பாவுடைய வீட்டில் இருக்கும்போது எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் திரும்பி வரலாம். ஆனால் போத்திபாருடைய வீட்டிலே அப்படி அல்ல. இந்த டைமுக்கு இந்த நேரத்தில் பால் கறக்கணும்னா கறக்கணும், இந்த நேரத்தில் பாத்திரம் விளக்கணும்னா விளக்கணும், இந்த நேரத்தில் வீடு கூட்டணும்னா கூடணும். சோ அந்த செட்டப். ஆனா வேதம் சொல்லுகிறது யோசேப்போட கர்த்தர் இருக்கிறார், அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று அவன் எஜமானன் கண்டு அவனுடைய வீட்டினுடைய சகல பொறுப்பையும் கொடுத்தாராம். அப்போ நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளையே, யோசேப்புக்கு அங்க எதுவுமே செட் ஆகல. அந்த கிளைமேட் அவனுக்கு செட் ஆகல, அந்த பாஷை அவனுக்கு செட் ஆகல, அந்த அட்மாஸ்பியர் அவனுக்கு செட் ஆகல, அந்த குடும்பம் அவனுக்கு செட் ஆகல. எல்லாமே எதிராக இருந்தாலும் நான் நம்புறேன் அவன் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பை எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ அவ்வளவு பெஸ்டா அவன் பண்ணணும். இந்த ஜெபத்தில் இருக்கிற நீங்க எல்லாருமே கேட்கணும், இந்த ஒரு மிஸ்டேக் நீங்க பண்ணிடாதீங்க. சில சகோதரிகளும் இருக்கிறாங்க, சில சகோதரர்களும் இருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே கரெக்டா அமைஞ்சிடணுங்க, இல்லைன்னா செய்ய மாட்டாங்க. அவ்வளவுதான். அதான் சிலர் சொல்லுவாங்கல்ல, என்ன வந்து நல்லா வச்சா நான் நல்லவன், என்ன நல்லா வைக்கலன்னா கேட்கல. நான் நல்ல ஆளுக்கு நல்ல ஆளு, கெட்ட ஆளுக்கு கெட்ட ஆளுக்கும் நீங்க யாரா இருக்கணும்? வேதம் சொல்லுது தீமையை நன்மையினாலே வெல்லு. அப்போ கெட்ட ஆளுக்கும் நம்ம நல்லவங்களா இருக்கணும், நல்ல ஆளுக்கும் நம்ம யாராதான் இருக்கணும். அப்போ எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட சிச்சுவேஷனுக்குள்ள போனாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை தனக்கு இருக்கிற அந்த மரியாதையை, தனக்கு இருக்கிற அந்த வெயிட்டை வந்து ஒரு நாளும் விட்டு கொடுக்க முடியாது. சிலருக்கெல்லாம் அவ்வளோ கோவம் வந்துடும் பாருங்க. அந்த வேலை ஸ்தலத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்க மைண்ட்ல ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. மேனேஜர் என்ன பண்ணணும்னா எப்பவுமே அவங்கள வந்து நீ சூப்பரா பண்ற, அப்படி பண்ற, இப்படி பண்ற அப்படின்னு என்கரேஜ் பண்ணா உடனே என் மேனேஜர் மாதிரி எதுவும் இல்லை, என் மேனேஜருக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன். ஆனா அந்த மேனேஜர் வந்து எப்பவும் திட்டுற மேனேஜர், அந்த நான் இவங்க கூட எல்லாம் இருக்க மாட்டேன், எத்தனை நாள் இவங்க கூட குப்பை கொட்ட முடியும், நான் எல்லாம் இருக்க மாட்டேன், நான் வேற இடத்துல போவேன். நன்றாய் கவனிங்கள், இல்லவே இல்லை. வேலை ஸ்தலத்தில் மேனேஜர் வித்தியாசமா இருக்கலாம், கூட வேலை செய்யறவங்க வித்தியாசமா இருக்கலாம், நீங்க நினைக்கிறது மாதிரி அட்மாஸ்பியர் இல்லாம இருக்கலாம். ஆனால் எப்படி சூழ்நிலைகள் இருந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை அந்த இடத்துல எந்த காரியத்திற்காக போனார்களோ அதை செய்து முடிக்கிற வரைக்கும் நான் நம்புறேன் கர்த்தருடைய கரம் உங்களோட இருக்கும். அந்த கிருபையை கேட்டு நீங்கள் மேற்கொள்ளணுமே தவிர உங்களுடைய இருதயத்துக்குள்ள அந்த நெகட்டிவ் எண்ணம் வந்து வரவே கூடாது. அதற்கான பலனை ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் தருவார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க?